டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வாழ்வளிக்கும் வார்த்தைகளுடன் என் சப்ஸ்கிரைபர்ஸுடைய கமெண்ட்ஸோடு நான் இதை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ரெஜி என்ன சொல்கிறாங்க? ரெஜி என்ன சொல்கிறாங்கன்னா, லாங் லிவ் த டீச்சர் ஹூ மேக்ஸ் அவர் லைஃப்ஸ் பெட்டர் வித் பெனிஃபிஷியல் வேர்ட்ஸ். தேங்க்யூ ரெஜி. ரெஜிக்கு நான் எந்த அளவு டீச்சரோ அதே மாதிரி சில விஷயங்களில் ரெஜியும் எனக்கு டீச்சர் தான். ஓகே, ஒரு சப்ஸ்கிரைபராக தொடங்கி இப்போ நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். தேங்க்யூ ரெஜி. அதுக்கப்புறம் ஃபீபி கிரேஸ் என்ன சொல்கிறாங்க? ஐ வில் ஃபாலோ திஸ் ஃப்ரம் டுடே மேம். 20 years ago I started taking SSRI 3 numbers a day because of inoculophobia, agoraphobia and acrophobia. Okay, I quit toxic people environment and tapered the dose myself. 3 SSRI அப்படியே கேட்கலன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக 3 காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? டாக்ஸிக் பீப்புள், டாக்ஸிக் என்வாயன்மெண்ட் எல்லாம் நான் அதுலேருந்து விலகி வந்துட்டேன். எஸ், சில விஷயங்களை தாங்க முடியாது, சில ஆட்களை நம்மளால் தாங்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது ஒரு அளவு தான் இருக்கும். ஸோ நம்ம கெப்பாசிட்டிக்கு மேலே நம்ம தாங்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணாலே நமக்கு நிறையா மென்டல் இல்னஸ், கஷ்டங்கள், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வராது. ஓகே, ஸோ 2 இப்போ என்ன சாப்பிட்றாங்க? 1 தான் எடுக்கிறாங்க. யுவர் வீடியோஸ் கீப்ஸ் இன்க்ரீஸிங் மை இன்னர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ. ஆஷா என்ன சொல்கிறாங்க? ஹாய் மேம், since you said that the comments from your subscribers makes you happy, I am typing this. I asked you earlier about going for a second baby. Yes, எனக்கு ஸ்லைட்டாக ஞாபகம் இருக்குது. I am now a mom of a beautiful girl. Wonderful. இந்த உலகத்துக்கு இன்னொரு உயிர், இன்னொரு ஹியூமன், ஒரு கேர்ள் பேபியை நீங்கள் கொடுக்கறதுக்கு யூ ஆர் அ பிளெஸட் பர்சன். ஒரு தாய்மை, ஒரு உயிர் கொடுத்துருக்கீங்க இந்த உலகத்துக்கு. ஒரு பெரிய நல்ல விஷயம். And my son has a lifelong sister. Your words give confidence. You answer questions in a different point of view. Meanwhile, I also had so many problems going in my life. During that times, I will go to your position and view and advise myself and resolve my issues. Thanks for coming back. ஸோ அழகாக சொல்கிறாங்க. என்ன நான் எப்படி திங்க் பண்ணுவேன், நான் எப்படி வியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னுடைய ஷூவில் இருந்து விஷயங்களை பார்த்து அதே மாதிரி அவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கெட் டுகெதர் எப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கெட் டுகெதர் எப்போன்னு கிரேசி ட்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவு டு காண்டாக்ட் யூ கேட்டிருக்காங்க. ஸோ நான் அது நம்பர் கொடுக்குறேன். ராஜா என்ன சொல்கிறாங்க? டாக்டர், யுவர் அட்வைஸ் ஹஸ் சேவ்ட் மீ ஃப்ரம் டேஞ்சர்ஸ் ஆஃப் மை லைஃப். யுவர் ஸ்பீச் இன் திஸ் வீடியோ ஹஸ் ப்ராட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். மற்றவரின் நன்மதிப்பை பெறுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ. ஓகே, தேங்க்யூ. இன்னும் நிறைய நல்ல கமெண்ட்ஸ். என்னைய திருப்பி இந்த வீடியோ முன்னால் உட்கார்ந்து உங்களுடன் பேச வைக்கிறதுக்கு இந்த உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை அப்லிஃப்ட் பண்ணுது. நான் டல்லாக இருக்கும்போது, நான் டிஜெக்டடாக இருக்கும்போது உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு உயிர் ஊட்டுகிறது. தேங்க்யூ. காயத்ரி என்ன சொல்கிறாங்க? மேடம், ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை, ஏதாவது ஏமாற்றிட்டாங்க, என் கன்னம் ரொம்ப வலிக்குது, பல் லைட்டாக வலிக்குது, டாக்டர் மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ மாத்திரையை சாப்பிட்டு உங்களுக்கு வெயிட் கூட போயிடுச்சு, போதை மாதிரி தூக்கமாக வந்துச்சு, ஆனால் மாத்திரை சாப்பிட்ட பிறகு தான் உளறுவது நின்றுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் ஒரு 8 மாதம் சாப்பாடு மாத்திரையை சாப்பிட்டுட்டு நிப்பாட்டிட்டேன். அப்புறம் சும்மா கை கால் கழுவிக்கிட்டே இருக்க, வெளியே போயிட்டு வந்தால் குளிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் அதிகம் வெளியில் போவதில்லை. வாயில் காற்று வச்சு ஊதி கொண்டால் கன்னம் வலிக்கவில்லை. மாத்திரை இல்லாமல் நிப்பாட்ட முடியுமா? சரி, அவங்களுக்கே தெரியுது சைக்கலாஜிக்கல்னு சொல்லி, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லி மாத்திரை கொடுத்துருக்காங்க. அதோடைய சைடு எஃபெக்ட்ஸாக இவங்களுக்கு தூக்கம் ரொம்ப வந்தது, உடல் வெயிட் போட்டுருச்சு, மனவலி உடல் வலியாக மாறுது, மனசில் ஏதோ குழப்பங்கள், ஏதோ தவிப்புகள். இது
அந்த கன்னம் வலி, பல் வலி அப்படி வருது. ஸோ வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் டேப்லெட்ஸ் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. இப்போது அதை நிப்பாட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்சஷன் கம்பல்ஷன்ஸ், கையை கழுவுறது, வெளியே போயிட்டு வந்தால் குளிச்சுக்கிட்டே இருக்குது, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? சத்துகள் சாப்பிடணும். சிம்பிள். மனசு தெம்பாக இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஸோ மனசு தெம்பாக இருக்கிறதுக்கு மூளை, நம்ம உடல் தெம்பாக இருந்தால் தான் உடலில் இருக்கிற மனசு தெம்பாக இருக்கும். ஸோ உடலை தெம்பாக வைக்கிறதுக்கு விட்டமின்ஸ் வேணும், விட்டமின் டி வேணும், பி காம்ப்ளெக்ஸ் வேணும், மெக்னீஷியம் வேணும், அதுக்கு மேலே ஒமேகா 3 அந்த சத்துக்கள் வேணும். ஸோ இது எல்லாமே வேணும். இது எல்லாம் இருந்தால் தான், உடம்பில் கரெக்டாக இருந்தால் தான் மூளை அது ஸ்ட்ராங்காக இருக்கும். மூளையில் உள்ள கனெக்ஷன்ஸ், மூளை செயல்படும் விதம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, மன ப்ராப்ளங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக நிறைய பேர் டாக்டர்ஸ்கிட்ட போய் மாத்திரை கேட்குறீங்க. நிறைய டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த மனதை, அந்த மூளையை தெம்பாக்குறதுக்கு உரிய வழிமுறைகள், சிம்பிளான விட்டமின்ஸ், மினரல்ஸ், இது எல்லாத்தையுமே சப்ளிமெண்ட் பண்ணாலே பாதி மனம் தைரியமாயிரும். அப்போது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை சலனப்படுத்தாது. ஸோ அந்த விட்டமின் மாத்திரையும் அதோடைய மினரல்ஸும் சில அமினோ ஆசிட்ஸும் மன நலனுக்கு மிக மிக இன்றியமையாதது. அதெல்லாம் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணிக்கிடணும்.